ஹலோ ப்ரோ, நாங்கள் கிளிக் குமரி யூடியூப் சேனல்லேருந்து வரோம். உங்கள் நேம்? செல்வகுமார். ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் 10th வரையும் படிச்சிருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ இந்த கரும்பு ஜூஸ் கடை வந்து எத்தனை வருஷமா வச்சுருக்கீங்க? இது ஒரு 7 வருஷமா. 7 வருஷமா நடத்திட்டு வரீங்களா? ஓகே, நீங்கள் 10th முடிச்சுட்டு ப்ரோ மேலே படிக்க போகலையா? இல்லை, வீட்டில் அந்த அளவுக்கு வசதி இருந்தும் நான் படிக்க விருப்பம் இல்லாமல் அப்படி வந்துட்டேன். ஓகே ஓகே. இப்போ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இப்படி நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டதெல்லாம் நீங்களா கற்றுக்கிட்டீங்களா, இல்லை இது உங்கள் சொந்த பிஸ்னஸ் தானா, இல்லை வேலை பார்க்குறீங்களா? நான் வேலை பார்க்குறேங்க. அது வந்து யாரும் சொல்லி சொல்லி தான் தருவாங்க. நமக்கு வந்து எனி டைம் நம்ம பழகாமல் இங்கே வர முடியாது. அப்படி இதாக இருந்துச்சுன்னா மிஷினில் கை மாட்டிக்கிட்டு நம்ம தெரியாமல் ஒரு இந்த தொழிலுக்கு வந்தோம்னா ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கச்சுமே நம்ம கவனக்குறைவாக இருந்தால் கை உள்ளது. இப்போ இந்த கரும்பு மிஷின், இது கரும்பு ஜூஸ் ஓட்டிட்டு இருக்கிறீங்களா, இதில் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதாவது இதில் கரும்பு மிஷினில் நம்ம வந்து கவனம் தானே ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ சப்போஸ் நம்ம ஒருத்தவங்க வந்து கூப்பிட்றாங்கன்னா நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது. இதில் அடிச்சுட்டு இருக்கச்சுமே திரும்பி பார்க்கக்கூடாது. ஃபோன் வந்தால் பேச முடியாது. ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு கால் வந்தாலும் அந்த டைமில் நம்ம எடுத்து பேச முடியாது. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இதில் வந்து கை காணிச்சாலும் நம்ம கை காணிக்க முடியாது. மிஷினில் வேலை பார்க்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரன்னிங்கில் வச்சு கொடுத்தாச்சுன்னா கை உள்ள லாக் ஆயிடணும். கை உள்ள லாக் ஆயிடும். அது இல்லாமல் நம்ம இதில் கொஞ்சம் கவனம் செதறினாலும் நம்ம கை உள்ளாடி போயிடணும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு கையை இழந்துட்டு தான் நம்ம நிற்கணும். இதனால என்னென்ன நன்மைகள், கரும்பு ஜூஸ்ல என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு? இங்கே கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுனால இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். மற்றபடி தண்ணி தாகம் அதெல்லாம் நமக்கு வந்து குடிச்சுக்கலாம். இல்லைன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களும் வந்து குடிப்பாங்க. பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கேருந்து வந்து குடிச்சிட்டு போகிறாங்க. பேஷண்ட்டுக்கும் வாங்கிட்டு போவாங்க. கரும்பு ஜூஸ் சிலவங்க பார்சல் வாங்கிட்டு போறாங்க, அது அது இப்படி வாங்கலாமா? எவ்வளவு நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம் கரும்பு ஜூஸ் பார்சல் வாங்கிட்டு போய்? அது வந்து ஒரு மணி நேரம். நம்ம ஐஸ் போட்டால் 2 மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐஸ் போடாமல் வாங்கினீங்கன்னா 1 மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அது இல்லாமல் கரும்பு ஜூஸ் வந்து பார்சல் வந்து நாங்கள் வந்து சாதா இப்போ உள்ள கவரில் அலுமினியம் கவரில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சில்வர் கோட்டிங் போட்ட அதில் வந்து டபுள் கோட்டிங் உண்டு. நாங்கள் ஒரிஜினலாக இந்த இது கொடுக்குறோம். அது வந்து கெடாமல் அப்படியே வச்சுருக்கோம். எனக்கு கடை வந்து ஆசாரிப்பள்ளம் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் இங்கே தான் இருக்குது. நம்ம பெருவேலை ஆசாரிப்பள்ளத்துலேருந்து பெருவேலை போகிற பாதையில் இருக்குது. கிளிக் குமரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.